12 மணிக்கு நிகழ்ச்சி முடிப்பாங்க. வருஷத்துக்கு 2 தடவை வருவாங்க. அவங்க கங்கையாமரே பொம்பளை போடுற பாடுவார். எல்லாரும் தான் மியூசிக் இருப்பார். பாஸ்கரன் தபேலாவா அவர் வரதராசி அருமையாக படிப்பார். 11:30 கூட்டம் முடிஞ்சு இப்படி கம்மாக்குள்ள இறங்கி காட்சியாகிறதுக்கு 12:45 சொக்கன் டான்ஸ் கூட வரும். அதை நம்ம தோழர்கள் தலைவர்கள் அவங்க தலையில் தூக்கி அவங்கள தூக்க விட மாட்டாங்க. அமையத்தேவர், செல்வஞ்சேவர், கருப்பையா, வீரனு. எங்கள் அப்பா போக மாட்டார். அவர் கொஞ்சம் இதாக இல்லை, அதாவது கொஞ்சம் பர்சனலாக இருந்தவர். இவங்க போய் கம்மாக்குள்ள நடந்தே போய் பஸ் ஏற்றிட்டு வருவாங்க. எங்கள் ஆமாம் எல்லாம் முடிஞ்சது எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. அந்த கலை குரூப்பு சாப்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை வருவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பிரமாணம் எல்லா ஊரும் வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 70 போனாங்க, 69 போனாங்க. அது வேறு விஷயம். இங்கே 10 தடவை யாரும் வந்துருவாங்க. கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே முன்னே நம்ம கேட்க போகிறதில்ல, ரொம்ப பிரமாண்டமாக நடத்தியாங்க. நடந்து போய் அவங்க பஸ் ஏற்றி விடுவாங்க வருங்க இந்த தோழர்கள். அதை மறக்கவே முடியாது. அவங்களுடைய அவங்க தூக்க மாட்டாங்க, இவங்க தான் தூக்கிட்டு போவாங்க. தூக்கி 12:45 சொக்கன் டான்ஸ் கூட வரும். அப்போ பிஆர்சி கிடையாது. அதை பஸ்ஸில் ஏற்றி விட்டு அவங்கள மக்கமா சத்திரத்துக்கு போயிடுவாங்க. அது இவங்க விட்டுட்டு நடந்தே வருவாங்க. அது மிகப்பெரிய மரியாதையான சொல்லு. அதுவும் ஒரு தியாகம்னு கூட சொல்லலாம். கம்மாக்குள்ளேயே போயிட்டு திருப்பி கம்மாக்குள்ளேயே அத்தனை மணிக்கு போயிட்டு வர்றதுன்னா ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்க 10 நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இளையராஜா நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்க. இப்படி சம்பவம்லாம் நடந்துச்சு. நடந்து இப்போ இன்னொரு சம்பவம், மெயினான சம்பவம், இந்த 4வது தெருவில் இந்த எதிர்த்தாப்புல மசூதி சந்து அதுக்கு எதிர்த்தாப்புல நின்று பார்த்தா தெரியும். அந்த சந்துக்குள்ளே தான் அந்த அம்மா நிற்கும். அடி தாங்காமல் அடியை நிப்பாட்டணுமா பொம்பளை பெண்ணு மூத்திரம் வைக்கணும். பொம்பளை மூத்திரத்தை குடிக்கணுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏய் நாங்கள் அடிக்க போகிறோம்னா அடிச்சுட்டாங்கன்னா பொம்பளை மூத்திரம் வைக்க கொடுப்பாங்க. கொட்டாச்சி இருக்குல்ல, அந்த கொட்டாச்சியில் கொடுப்பாங்க. அந்த மூத்திரத்தை பேஞ்சு கொடுத்தா அடிக்க மாட்டாங்க. அந்த மூத்திரத்தை குடித்தா அடிக்க மாட்டாங்க. கோட்டில் விட்டு அடிச்சிருக்காங்க. மிக கொடூரமான செயல். உலகத்திலேயே இல்லாத கொடூர செயல். அதாவது சண்டியர் பிச்சைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஆளுக்கு தான் அவர் 20 வயசு. அப்புறம் போல 35-37 வயசுலாம் இருக்கார். அவர் 20 வயசுனாலும் அடிக்க அயஞ்சி விழுந்தால் கூட நிறுத்த முடிய மாட்டேன். அதுக்கு தான் பட்டம் கொடுத்தாங்க. அவருக்கு கொடுத்தது டயலாக்காக வச்சுருக்கீங்க. அம்மா கூட தாராயம் வச்சுருக்கல சீட்டு வயசை ஓட்டுறா சண்டியர்னு தமிழ்நாடு சர்க்கார் எவ்வளோ அடித்தாலும் மூத்திரம் குடிக்க மாட்டேங்கிறான்டா இவன் நல்லா தண்டியர். உண்மையே சொல்லி கடித்தாங்க. எப்போதும் அடித்தாலும் மூத்திரம் குடிக்க மாட்டாங்க. ஆனால் கடித்தாலும் அவர் சாகுற வரைக்கும் அவர் பிச்சைன்னு சொன்னால் தெரியாது. 2 ஊரில் நிறையா பிச்சை இருக்காங்க, 100 பிச்சை இருக்காங்க. ஆனால் சண்டியர் பிச்சைன்னாட்டா பழிச்சுன்னு தெரியும். அதனால் அந்த பட்டை அவரே சொல்லுவார், எனக்கு கொடுத்தது தமிழ்நாடு காவல்துறைடா. என்னடா அவர் ஒரு கும்பலாக ஒவ்வொரு நேரம் பேசுவார். பொதுக்கூட்டம் நடத்துவார். அவர் வாட்டுக்கு டிக்கெட் இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் போஸ்ட் அடிக்காமல் திடீர்னு பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டார். அந்த சர்ச்சை சொல்லுவார், காங்கிரஸ் சொல்லுவார். 1/2 மணி நேரம் அவர் வாட்டுக்கு மைக்கு இல்லாமல் அவர் வாட்டு மினிஸ்திரியும் பேசுவார். அவர் அந்த மூத்திரம் குடிக்காத அப்பைக்கப்போ சொல்லிடுவார், எனக்கு பட்டம் கொடுத்தது தமிழ்நாடு காவல்துறைடா. அது உண்மைதான், சொல்லிக்கிட்டே அடித்தான். எவ்வளோ அடித்தாலும் மூத்திரம் குடிக்க மாட்டேங்கான்டா, இவன் தான்டா சண்டியர்.